யார்ட்டையும் காட்டிட்டு போட போறது இல்ல. நீங்க எந்த கட்சியில இருந்துருங்க, திமுக இருந்துருங்க, அண்ணா திமுக இருந்துருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு இளைஞராக இருக்கும்போது ஒரு 10 வருஷமா ஒரு 12 வருஷமா வளர்க்கப்பட்டதில்லை. அதே மாதிரி ஒரு கூட்டம் சேர்த்தா நம்ம இந்த அளவுக்கு நம்ம பலம் பெறலாம்ங்கிற அந்த ஒரு இருக்கிறார்களோ அவர்களை ஒருவர் பின் ஒருவராக அறிமுகப்படுத்துவேன். நம் மக்களினுடைய கரவோசம் வான் உயர செய்ய வேண்டும். முதலாவது இருக்கும் அன்பு அண்ணன் திரு புளோரன்ஸ் அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்துள்ளார்கள். அன்பு அண்ணன் புளோரன்ஸ் அவர்களுக்கு வணக்கம். இது நம்ம சமுதாயத்தில் நம்ம வேட்பாளராக விண்ணப்பித்த நபரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம கையில எஞ்சி இருக்கிற வரலாறு கடைசி 500 வருட வரலாறு தான். இந்த 500 வருட வரலாற்றிலையுமே நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடி மொத்தமுமே நம் நிலங்கள் தான். யார்கிட்டையும் நம்ம போய் அடிச்சு புடுங்கல, அனைவருக்கும் நம்ம கொடுத்த இடங்கள் தான் இருக்கு. ஏன்னா பரவன் என்பவன், பரதவர் என்பவர் பெருந்தன்மைக்காரர். அவருடைய மனது உலகளவு பெரியது. யாதூர் தொகுதியாகட்டும், குளச்சல் தொகுதியாகட்டும், இதற்கு முன்பு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த நான் இந்த மேடையில் அறிமுகப்படுத்துகிறேன். நம்முடைய சமுதாயத்திலிருந்து பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகமாக திருச்செந்தூரத்தை சுற்றி சுழன்று வந்த நம்முடைய சகோதரி சுயேட்சையாக திருச்செந்தூர் தொகுதியில் நிற்பதற்காக அவர் ஆயத்த கடலுக்கு போறோம். அங்க காத்தடிக்குது, போட்டு தாழ்ந்து கட்சிகள் இருக்கின்றன. எவ்வளவு கட்சிகள் வந்தாலும் இரு பெரும் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போது 3 பெரிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, இதை தள்ளி எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்ததில்லை நம்ம மக்கள் மனசுல. தொழிலை நாம் காத்து இன்று வரை இந்த சமூகம் போராட்ட குணத்தோடு என்று பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்த சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்தவித பிரதித்துவமும் இந்த அரசோ இந்த அரசியல் கட்சிகளோ நமக்கு தர மறுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த மாநாடு நமக்கு ஒரு முக்கிய திருப்புமுனை மாநாடாகவும் மறுமலர்ச்சி தரக்கூடிய மாநாடாகவும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை மாநாட்டுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாம் அரசியலுக்கு நமக்கு அரசியலை நுழைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சில காலமாக நம்மை பற்றி, இந்த சமூகத்தை பற்றி தவறான கருத்துக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், இந்த இருக்கின்ற அத்தனை அலுவலர்களும் அங்க போயிட்டு சொல்லி இன்னைக்கு நம்ம தொழில் செய்துட்டு இந்த சமுத்திரத்தெல்லாம், இந்த சமுத்திரத்தை மாற்ற நினைச்சா கூட அவங்க அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் அங்க கொண்டு போய் எனக்காக ஒரு ஓரமா வச்சு அவர்களே அந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கின்றது. இதை 6 நாள்ல இந்த மாநாடை நாங்க இதை நடத்தி காட்டியிருக்கோம் என்றால் இதற்கு உழைத்த அத்தனை பேரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் கடுமையாக அந்த எழுச்சி போராளிகள், அங்க இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து இந்த மாநாடை மிக வெற்றியாக இன்றைய தினம் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எத்தனை முறை வாழ்த்து சொன்னாலும் அது வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த எல்லாம் செய்திருக்கிறார்கள். நான் இதெல்லாம் பேசும் ஒரு விஷயத்தையும் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் நிர்மலா அவர்கள் நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கு என்று கூறினார்கள். கண்டிப்பாக நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றது. ஆனால் நாம் இன்னும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த சமுதாயத்தை நாம் சீர்தூக்கி பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அடையாளங்களை நாம் பெறலாம். இன்னைக்கு நம்ம நம்மவர்களை வைத்து நம் கண்களை குத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதாவது விதையை விதைப்பாங்களாம், அறுவடை பண்றதுக்கு எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் அறுவடை பண்ணிட்டு போவாராம். அதற்கு இந்த சமுதாயம் ஒரு காலம் அனுமதிக்காது, ஒரு காலம் அனுமதிக்காது. மக்கள் பிரதிநிதியாக வரக்கூடியவர்கள் சிறந்த ஆளுமைகளாக இருந்து மக்களிடத்தில் சென்றிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதை நீங்கள் மறைத்து உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இங்கு இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்தீர்கள் என்றால் இந்த சமுதாயம் உங்களை ஒரு துரோகியாகத்தான் பார்க்கும் என்பதை நான் இந்த அவையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கம் சமுத்திரம் இருக்கு, இந்த பக்கம் அசுத்த ஆவிகள் நீங்கள் நடந்து கொண்டு இந்த சமுதாயத்தை எப்படி காலி பண்ணலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அவதூறுகளையும் நாங்கள் சட்டப்படி நாங்கள் சந்திப்போம். அதற்கு என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சமுதாயம் ஒன்றும் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம், அனாத சமுதாயம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இது இத்தனை சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் கண்டிப்பாக மீண்டும் எழுச்சியோடு எழும்பும். பல சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவோம். பல அமைச்சர்களை உருவாக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இதே கூட்டம் 2 மடங்கா பெருகி இந்த அடுத்து வரத்தான் போது எங்களை நீங்கள் எத்தனை முறை அடைக்கினா ஒடுக்கினாலும் அது இந்த சமூகம் போராடுற குணம் உள்ளது. மீனைத்தான் திங்கும். நீங்க மீனை திங்குது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த சமூகத்திற்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளம் கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அப்பொழுது தெரியும் இந்த சமுதாயம் எவ்வாறு மிகப்பெரிய சமுதாயம் என்பதை நீங்கள் அறியத்தான் போகின்றீர்கள். இது காலத்தின் தேவை. இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்புக்கு நான் சிறந்தாழ்த்தி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று கூடுவோம், நம்முடைய அரசியல் உரிமையை மீட்டெடுப்போம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க. அதாவது ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசுறதுக்கு இருக்காங்க. நம்ம இந்த ஊர்ல தான் இருக்கோம், என்னைக்குனாலும் பேசிக்கிடலாம், என்னைக்குனாலும் நம்மளுக்குள்ள ஒரு கருத்தரங்கம் மாதிரி வைத்துக் கொள்ளலாம். ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அழகு பார்த்த அந்த அத்துணை கூட்டமைப்பு சங்கங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்பு இன்னொரு வார்த்தையும் சொல்லிக் கொள்கின்றேன். இங்கு மேடையில் இருக்கின்ற விருப்பமனு போட்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அண்ணா திமுக போட்டிருக்காங்க, திமுக போட்டிருக்காங்க, தாவேக்கால நம்முடைய சகோதரி போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் நம்முடைய வேட்பாளராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பலம் என்ன, எத்தனை ஆயிரம் ஓட்டு இருக்கு. நீங்க யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. நம்ம ஆளுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க எந்த கட்சியில இருந்துக்கிடுங்க. இந்த தேர்தலில் நம்ம ஆளுக்கு ஓட்டு போடுங்க. வேற யாருக்கு நீங்க போடாதீங்க. ஓட்டு போடுறது ரகசியமா தான் போட போறீங்க. யார்கிட்டையும் காட்டிட்டு போட போறது இல்ல. நீங்க எந்த கட்சியில இருந்துக்கிடுங்க. திமுக இருந்துருங்க, அண்ணா திமுக இருந்துருங்க. ஆனா நமக்கு யாராவது சீட்டு கொடுத்தாங்க என்றால் என உணர்வோட ஓட்டு அவங்களுக்கு போடுங்க. நிறைய பேர் மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க, உழைச்சிருக்கிறாங்க, மக்களை சென்று பார்த்திருக்கிறார்கள். எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் வேணும். அண்ணன் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்ட பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில மாநகரத்துடைய செயலாளராக நம்மவர் இருக்கிறார். ஆனா இங்கே நமக்கு ஒரு நகர செயலாளர் பதவி கூட இல்லை. அண்ணன் புளோரன்ஸ் அவர்கள் அடுத்து நகர செயலாளர் பதவி வாங்குங்க. நீங்கள் வாங்க வேண்டும். நாங்கள் அதை உங்களை நாங்கள் இந்த இடத்துல வச்சு நாங்கள் அழகு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் என்னுடைய ஒரு ஆதங்கமாக நான் இங்கு சொல்லுகின்றேன். ஆகவே யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் தயவு செய்து கண்ணை மூடிட்டு பேரை பார்த்து ஓட்ட போடுங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம இடத்தை யாரும் விட்டு கொடுத்துறாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்தாக கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அந்த கூட்டமைப்பை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வாழ்க பரதகுல சமூகம். சமகாலத்தில் இதுவரையில் எந்த ஒரு தேர்தலுக்கும் இல்லாத வகையில் நமது உறவுகள் அந்தந்த கட்சிகளில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்ய வருகிறார் திரு எல்சியாஸ் எழுகடத்துறை மைந்தர்கள். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற 4 மாவட்டங்களிலிருந்து நம்முடைய பரதகுல அரசியல் உரிமை மீட்பு மாநாட்டிற்காக வந்திருக்கும் நம் சொந்தங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்று என்னுடைய உரையை தொடர்கிறேன். ஏன் இந்த அரசியல் உரிமை மீட்பு மாநாடு? நாம் அரசியலில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது காலம் காலமாக நமக்குள் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் நம்ம மாநிலம், நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே 4 மாவட்டத்தில் அவ்வளவு அரசியல் ஆளுமைகளை நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்தும்
சுதந்திரம் அடைந்த பின்பிலிருந்தும் அடுத்த 10 ஆண்டுகளுமாக நம்முடைய ஆளுமைகள் அனைத்து அமைச்சரவையிலும் இருந்திருக்கிறார்கள், அனைத்து சட்டமன்றத்திலும் இருந்திருக்கிறார்கள். அந்த ஆளுமையை நாம் எங்கே தவறவிட்டோம் என்பது உங்க யாருக்குமே தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு இளைஞராக இருக்கும்போது ஒரு 10 வருஷமா ஒரு 12 வருஷமா இந்த சமூக பணி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும்போது இந்த அரசியல் உரிமைகள் எவ்வாறு நிலைநாட்டப்படுகின்றன என்பதற்கு முழு முதல் காரணமாக நாம் பார்க்க வேண்டியது அந்தந்த சமுதாயம் சார்ந்த சமுதாய மாநாடுகள். நம்ம பரதவ மகாஜன சங்கம் 1950 லாஸ்ட் கடைசி மாநாடு போட்ட வருடம் வந்துகிட்டு கிட்டத்தட்ட 76 வருடங்களுக்கு முன்பு நம்ம பரதகுல ஆளுமைகள் அரசவையிலேயோ இல்ல ஒரு எம்எல்ஏவாகவோ ஆக முடியாம போனது அடுத்த 10 வருடங்களுக்கு அப்புறம். ஏன்னா நம்ம மக்கள் அனைவரும் தொழில் ரீதியாக நம்ம கடற்கரையில ஒதுங்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம கூட்டம் சேர்த்து பழக்கப்பட்டதில்லை. அதே மாதிரி ஒரு கூட்டம் சேர்த்தா நம்ம இந்த அளவுக்கு நம்ம பலம் பெறலாம்ங்கிற அந்த ஒரு அறிவும் நமக்கு புகுத்தப்படவில்லை. நான் இந்த மாதிரி இடையிலேயே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வேட்பாளர்கள், அதாவது எந்தெந்த கட்சியில் நம்மவர்கள் வேட்பாளராக விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை ஒருவர் பின் ஒருவராக அறிமுகப்படுத்துவேன். நம் மக்களினுடைய கரவோசம் வானுயர செய்ய வேண்டும். முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில மீனவர் அணி துணை செயலாளராக இருக்கும் அன்பு அண்ணன் திரு புளோரன்ஸ் அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்துள்ளார்கள். அன்பு அண்ணன் புளோரன்ஸ் அவர்களுக்கு வணக்கம். இது நம்ம சமுதாயத்தில் நம்ம வேட்பாளராக விண்ணப்பித்த நபரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். நல்லா கரவொலி எழுப்புங்க. அடுத்ததாக நாம் பாராண்ட சமூகம் நமக்கு 1000 ஆண்டு வரலாறுகள் உள்ளது, கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம கையில எஞ்சி இருக்கிற வரலாறு கடைசி 500 வருட வரலாறு தான். இந்த 500 வருட வரலாற்றிலையுமே நம்ம பார்த்தோம்னா தூத்துக்குடி மொத்தமே நம் உறவுகள், நம்முடைய இரத்த உறவுகளினுடைய கைகளிலிருந்து அனைவரும் தானமாக கொடுத்த நிலங்கள் தான். யார்கிட்டையும் நம்ம போய் அடிச்சு புடுங்கல, அனைவருக்கும் நம்ம கொடுத்த இடங்கள் தான் இருக்கு. ஏன்னா பரவன் என்பவன், பரதவர் என்பவர் பெருந்தன்மைக்காரர். அவருடைய மனது உலகளவு பெரியது. யாராவது வந்து எனக்கு இதை கொடுங்கப்பான்னு கேட்டா அடுத்த செகண்டே நம்மளால அதை கொடுத்துட முடியும். அதனாலதான் நமக்கு முன்னாடி பேசின நபர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் தொகுதியாகட்டும், குளச்சல் தொகுதியாகட்டும், இதற்கு முன்பு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும் கரைபடியா கரங்கள். அதுக்கு காரணம் என்னன்னா அது நம்ம ரத்தத்திலேயே ஓடி இருக்கு. அடுத்ததாக இரண்டாவதாக நான் இங்கு அறிமுகப்படுத்தும் வேட்பாளராக விருப்ப மனு கொடுத்திருக்கக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நம்முடைய திருச்செந்தூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகமாக கடந்த 5 வருடங்களாக சுற்றி சுழன்று களமாடிய அன்பு அக்கா டிலக்டா ரவி அவர்களை நான் இந்த மேடையில் அறிமுகப்படுத்துகிறேன். கரவோசம் கேட்கலாம். இன்னும் சத்தமா? நம்முடைய சமுதாயத்திலிருந்து பெண்கள் மேனேஜ் பண்ணுங்க, தலைவரே மேனேஜ் பண்ணுங்க. எல்சிஎஸ் மன்னிக்கவும். கடந்த 5 வருடங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகமாக திருச்செந்தூரை சுற்றி சுழன்று வந்த நம்முடைய சகோதரி சுயேட்சையாக திருச்செந்தூர் தொகுதியில் நிற்பதற்காக அவர் ஆயத்தமாகி வருகிறார். தவறுக்கு மன்னிக்கவும். அடுத்ததாக நம்ம மீனவர்கள் கடலுக்கு போறோம், அங்க காத்தடிக்குது, போட்டு தாந்துட்டு நம்ம அரசாங்கத்துல இருந்து ஒரு நம்பர் நம்மள்ட்ட இருக்குது. அந்த நம்பருக்கு அடிக்கிறோம். 1093 நினைக்கிறேன் அந்த நம்பர். எனக்கு தெரிஞ்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே அந்த நம்பருக்கு கால் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் என்ன இது வரைக்கும்?
இதுவரைக்கும் கால் போகும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலும் நாங்க சென்னையில இருக்கோம், நீங்க அங்க தொடர்பு கொள்ளுங்க சொல்லுவாங்க. இங்க எனக்கு உயிர் போய்கிட்டு இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட நம்ம பேசணும்னா நாங்க சென்னையில இருக்கோம், நீங்க அங்க தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா நீங்க உங்களுடைய மாவட்டத்தை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய சக மீனவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு கூட நான் தான் ஒரு அண்ணனாகவோ ஒரு அப்பாவாகவோ அந்த இடத்துல சென்று அவனை கைப்பற்றி தூக்க வேண்டி இருக்கிறதுனா அதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏன்னா கடலையும் கடற்கரையையும் கடற்கரையை சார்ந்து வாழும் இந்த பரதகுல மக்களையும் அறிந்திராத ஒருவர் நமக்கு மீன்வளத்துறையாக அமைச்சராக இருந்தால் நம்ம எதை கேட்க முடியும்? ஒன்னும் கேட்க முடியாது. அதுக்கு முழு முதலாக நம்மவர்கள் சட்டசபைக்கு செல்ல வேண்டும், அந்த மீன்வளத்துறை அமைச்சராக நம்மவர்கள் அமர வேண்டும் என்று நான் இந்த மேடையில் முழங்கி சொல்கிறேன். இதற்கு யார் உறுதுணையா இருக்கணும்? நம்ம ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். கைதட்டுங்க, வான புழக்கணும்னு சொல்றோம், அதுக்கு கூட என்ன நம்மளுக்கு கைதட்ட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கேட்டு பெற்றதில்லை. ஏன்னா நம்ம தன்னிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கடலுக்கு போறோம், எனக்கு வருமானம் இங்கிருந்து வருது, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? நான் தனிக்காட்டு ராஜா. ஒரே ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட ஊர்ல, அதாவது மூக்கையூர் வந்துகிட்டு உள்ள ஒதுக்குப்புறமா கடல்புறமா இருக்கிற ஊர். எங்க ஊர்ல ஒரு அடுத்தடுத்த ஊர்கள்ல இருந்து வர்ற நபர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம ஊருக்குள்ள வந்துச்சுன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம் தெரியுமா? அப்படியே எங்க ஊரை கடந்து நீ போய் பாடுறான், எங்க ஊரை கடந்து நீ வந்துட்டு அங்க வெளியில வந்து பாடுறான். நம்ம ஊரை கடந்தே அவன் போக முடியாதுங்கிறத அவனுக்கு தெரியும். ஆனா அவன் நம்மகிட்ட பேசுற ஒரு வார்த்தை, ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை, நம்மளுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை, நம்ம இதை யார்கிட்ட கொண்டு போய் பேசுறதுன்னு தெரியல. இந்த நிலை மாறணும்னா நம்மவர்கள் வந்துட்டு சட்டசபைக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த அரசியல் உரிமை மீட்பு மாநாட்டில் நம்ம அதைத்தான் அழுத்தமா சொல்றோம். அடுத்த வேட்பாளராக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தூத்துக்குடியின் முன்னாள் துணை மேயர் அன்பு அண்ணன் திரு சேவியர் அவர்கள். தூத்துக்குடியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக பல்லாண்டுகளாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த முறை தான் வேட்பாளராக வேண்டும் என்று விருப்ப மனு கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்மவர்கள் அனைவரும் இணைந்து முழு மனதாக ஆதரவு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த மேடையில் நான் அறிவிக்க விரும்புவது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே வேட்பாளராக அறிவித்துவிட்ட அன்பு அக்கா ஒபிலியா அவர்கள் திருச்செந்தூர் தொகுதிக்காக நாம் தமிழரின் முகமாக இப்போது திருச்செந்தூர் முழுவதும் சூறாவளியாக சுழன்று வரும் அன்பு அக்கா அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்த வேட்பாளர் அன்பு அண்ணன் ஸ்ரீதர் ரொட்ரிகோ அவர்கள். இவர்கள் வீரபாண்டியப்பட்டினம் ஊரை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பழம்பெரும் நபர். தற்போது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கிறார். அவரும் திருச்செந்தூர் தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனு கொடுத்துள்ளார். அனைத்தும் கடந்து எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு விடிவு வராதான்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தேன். பரதகுல மாநாட்டை நம்ம நடத்தணும், பரதவர் மகா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை எல்லாம் இணைச்சு கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துல இருந்து இல்ல, சென்னையில இருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அனைத்து தலைவர்கள் அனைத்து இளைஞர்களையும் இணைச்சு ஒரு சில விஷயங்களை பேசி படிப்படியா வந்து இன்று அன்பு அண்ணன் ஹெர்மன்கில்டு அன்று அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த மாநாட்டை நடத்தணும்னு சொன்னதுனால இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு போடுறோம். 3 வருஷமா பேசி இன்னைக்கு போடுறோம். இதில் நான் கடைசியாக அறிமுகம் செய்யும் வேட்பாளர் அடுத்ததாக பாளையங்கோட்டையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர்களின் எழுச்சிமிகு நபராக அறிமுகமாக
நம்முடைய பேட்டை பகுதியைச் சேர்ந்த திரு பிளைவின் அவர்கள் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனு கொடுத்துள்ளார். கண்டிப்பாக நம் மக்கள் இதற்காக முயற்சி செய்து அவருக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படணும். நம்ம இனத்திலிருந்து ஒருவர் பாளையங்கோட்டை தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போகணும். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. எவ்வளவு கட்சிகள் வந்தாலும் இரு பெரும் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போது 3 பெரிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, இதை தள்ளி எந்த ஒரு கட்சியும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்ததில்லை நம்ம மக்கள் மனசுல. சோ ஒரு முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக தூத்துக்குடி தொகுதிக்கு அன்பு தளபதி ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு அன்பு அக்கா அஜிதா இந்த தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுத்துள்ளார்கள். அவர்களை இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்க செய்து அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நம்முடைய இனமாக அனைவரும் களமாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேட்பாளர்களாக அனைவரையும் அறிமுகப்படுத்த எனக்கு வாய்ப்பு தந்த விழா குழுவினருக்கு நன்றி, வணக்கம். குருஸ் பர்னாந்து மக்கள் மன்ற தலைவர் திரு இக்னேசியஸ் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்ல, இந்த இருக்கின்ற அத்தனை அலுவலர்களும் அங்க போயிட்டு சொல்லி இன்னைக்கு நம்ம அதுக்கு வாய்ப்பு வந்து அதையும் அங்கே கொண்டு போய் எடுக்காத ஒரு ஓரமா வச்சு அவர்களே அந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மாநாடு அந்த அளவுக்கு வந்து கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் கடுமையாக அந்த எழுச்சி போராளிகள், அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து இந்த மாநாடை மிக வெற்றியாக வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். நான் இதெல்லாம் நம்மவர்களை வைத்தே நம் கண்களை குத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதாவது வந்து விதையை விதைப்பாங்களாம், அறுவடை பண்றதுக்கு எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இங்க இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுத்தீர்கள் என்றால் இந்த சமுதாயம் உங்களை ஒரு அது எங்களுக்கு கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த பக்கம் சமுத்திரம் இருக்கு, இந்த பக்கம் அசுத்த ஆவிகள். நீங்கள் நடந்து கொண்டு இந்த சமுதாயத்தை எப்படி ஒரு அவதூறுகளையும் நாங்கள் சட்டப்படி நாங்கள் சந்திப்போம். அதற்கு என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்தால் நம்ம பலம் என்ன, எத்தனை ஓட்டு இருக்கு, நீங்க யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. நம்மளுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்க, இந்த தேர்தலில் நம்மளுக்கு ஓட்டு போடுங்க. வேற யாருக்கும் நீங்க போடாதீங்க. ஓட்டு போடுறது ரகசியமா தான் போட போறீங்க, யார்ட்டையும் காட்டிட்டு போட போறது இல்லை. மக்களை சென்று பார்த்திருக்கிறார்கள். எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் வேணும். அண்ணன் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்ட பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில், ஆனால் இங்கே நமக்கு ஒரு நகர செயலாளர் பதவி கூட இல்லை. அண்ணன் புளோரன்ஸ் அவர்கள் அடுத்து நகர செயலாளர் பதவி வாங்குங்க, நீங்கள் வாங்க வேண்டும். நாங்கள் அதை உங்களை நாங்கள் இந்த இடத்துல வச்சு நாங்கள் அழகு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் என்னுடைய ஒரு ஆதங்கமாக நான் இங்கே சொல்லுங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம இனத்தை யாரும் வித்து கொடுத்துறாதீங்க. என்னுடைய தாழ்மையான கருத்தாக கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் அந்த நமக்குள் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நம்ம மாநிலம், நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதனால்தான் இந்த கோரிக்கையை இந்த மாநாட்டின் வாயிலாக தலைவர் என்ற முறையிலே நானும் இந்த கோரிக்கையை இந்த அவையிலும் இந்த கோரிக்கையை நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் தூத்துக்குடி என்பது மக்கள் அதிகமாக இருந்த கிழக்கை மையமாக வைத்து நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நகரம், நம்முடைய தூத்துக்குடி நகரம் 3 திசையில பிரிஞ்சு போயிட்டு, அதான் உண்மை. குறிப்பாக கிழக்கு பக்கம் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிற சூழலை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நம்மிடத்திலே அரசியல் ஆளுமைகளோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை.
ஏன் என்று நான் கூறுகிறேன் என்றால், முன்பு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பீச் ரோட்டில் இருந்துச்சு, நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் பீச் ரோட்டில் இருந்துச்சு, நம்முடைய மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் மட்டக்கடையில் இருந்திருக்கு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இடத்துலலாம் எல்லா அலுவலகங்களும் இயங்கி கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் மேற்கு பகுதியில் மாற்றினாங்க. சரி, இன்னைக்கு ஊர் விரிவடைந்திருக்கின்றது, அந்த பக்கம் போகிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் எல்லா அலுவலகங்களும் அங்கே சென்று விட்டது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா அலுவலகத்தையும் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தை மட்டும் லைன் ஸ்டோனில் கொண்டு வந்து நிறுவ போகிறேன்னு சொன்னாங்க. இது உண்மை. அதையும் நீங்கள் மேற்கு பக்கம் கொண்டு போயிருக்கலாம், ஆனால் அதை கொண்டு போகாமல் இங்கே கொண்டு வந்து நிறுவ போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மவர்கள் எல்லோரும் பரதவர்களின் எழுச்சி மிகு போராட்டத்தால் அது வந்து முறியடிக்கப்பட்டது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அரசியலில் நமக்கு பிரதித்துவம் இல்லாதனால எந்த ஒரு இதையும் நம்ம வந்து எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நகரமன்றத்தில் வந்து நம்ம நகரமன்ற தலைவராக இருந்த மனோஜ் அவர்கள் அந்த வளாகத்தில் வந்து குருஸ் பெர்னாந்து வளைவு பேர் போட்டாங்க. அந்த பேரை கூட அடுத்த மீட்டிங்கில் வந்து தீர்மானம் போடாமல் வச்சுட்டீங்கன்னு சொல்லி அந்த பேரை கூட அடுத்து வந்து நகரமன்ற தலைவர் எடுத்துட்டார். இப்படியாக நாம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். மதுரா கோட்ஸுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா செலசன் மச்சாதோடைய சிலை ஒரு பூங்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக நாம் தொடர்ந்து புறக்கணிப்பு செய்து கொண்டே நம்மளை இந்த சமூகம் வந்து வாக்கு போடுகின்ற சமூகமாக தான் இருக்க வேண்டும், வாக்கு வாங்குகிற சமூகமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், அனைத்து கட்சிகளிலும் நம்மவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறது. நம்முடைய அரசியல் விழிப்புணர்ச்சியை நாம் காட்டுகிறது. கண்டிப்பாக நாம் வந்து இதை நாம் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய சொத்துக்கள் நம்மிடத்தில் இருந்ததெல்லாம் நம்ம வந்து இந்த ஊருக்கு நிறைய தானம் பண்ணியிருக்கோம், நிறைய கொடுத்துருக்குறோம். ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த ஊரில் வந்து நம்ம தானம் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி அரசியல் அங்கீகாரம் இல்லை என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும்